வணக்கம் அன்பான நெஞ்சங்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆணோட ஜாதகம், ஒரு பெண்ணோட ஜாதகம், அதாவது கணவன் மனைவியோட ஜாதகத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இங்கே பார்க்குறது ஒரு ஆண் ஜாதகம், கணவருடைய ஜாதகம். இது பெண்ணுடைய ஜாதகம், இது அவருடைய மனைவியோட ஜாதகம். இவங்க ரெண்டு பேருக்குமே 2016 திருமணம் நடந்துச்சு. ராகுதிசையில் சுக்கிரபுத்தியில் திருமணம் நடந்தது. இவருக்கு ராகுதிசையில் சுக்கிரபுத்தி ஆணுக்கு, பெண்ணுக்கு வந்து சுக்கிரதிசையில் புதன் புத்தியில் 2016 திருமணம் நடந்துச்சு. இப்போது இவருக்கு குருதிசையில் புதன் புத்தி 2026 நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு சந்திர திசையில் சனி புத்தி 2026 நடந்துகிட்ருக்குது. இப்போது இவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்ததுனால திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, கோர்ட்டு வரைக்கும் கேஸ் போய் கோர்ட்டில் விவாகரத்து வரைக்கும் போகிறதான சூழ்நிலை ஏன் திருமண வாழ்க்கையில் வருது, என்னென்ன காரணங்கள், எந்தெந்த பாவங்கள், எந்தெந்த கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் வந்து மோசமான நிலைமையில், அதாவது பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருந்ததுன்னா இந்த மாதிரி விவாகரத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற பற்றி ஒரு உதாரண ஜாதகமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆணுடைய ஜாதகத்தில் பாருங்கள், இவர் வந்து மேஷ லக்னம், குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் ராகு இருக்காங்க. ரிஷபத்தில் ராகு இருக்கலாம், ஆனால் அது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால ராகு அங்கே இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. பொதுவாக 2ல் ராகு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ல் சனி, களத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க, 7ஆம் இடத்துல சனி இருக்குது, அதுவும் அங்கே உச்சமாக இருக்கார். களத்திரஸ்தானத்தில் சனி உச்சமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அதே மாதிரி 8ல் சூரியன் கேது இருக்குது, புதன் சுக்கிரன் குரு 9ல் இருக்குது, லக்னாதிபதி செவ்வாய் 10ல் உச்சமாகி சந்திரன் கூட இருக்குது. சரி, இவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு வந்து இருந்ததுனால திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ல் ராகு இருந்தது ஒன்று. அதே மாதிரி சனி 7ல் களத்திரஸ்தானத்தில் உச்சமாக இருந்தது ஒன்று. 7ல் சனி உச்சமாக இருக்கிறது அந்த இடத்த வந்து பாவத்துவப்படுத்தி திருமண வாழ்க்கை கொடுத்தாலும் அது கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி சனி உச்சமாகி 7ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் அதிபரான சுக்கிரனை பார்க்குது. சுக்கிரன் 9ல் இருக்காங்க, குரு கூட இருக்காங்க. சனியினுடைய 3ஆம் பார்வை அங்கே இருக்குது. அதே மாதிரி குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டினுடைய அதிபரும் சுக்கிரன் தான். அந்த 2ஆம் வீட்டிலே ராகு இருந்து 2ஆம் வீட்டு அதிபர் சுக்கிரனும் சனியோட 3ஆம் பார்வையில் இருக்கிறதும் ஒரு பாதிக்கக்கூடிய அமைப்பு தான். பொதுவாக சுக்கிரன் குரு 2 பேர் இணைஞ்சிருந்தாலே திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும். ஒன்றும் தாம்பத்திய சுகம் கெடும், அல்லது வந்து குழந்தை பாக்கியம் தடைப்படும். இவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், சனி இவர் சுக்கிரனோட பார்வை வாங்கி சுக்கிரனும் குரு 2 பேரும் பார்த்திங்கன்னா 2 பேரும் குரு 260 டிகிரிலையும் சுக்கிரன் 262 டிகிரிலையும் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட வெறும் 2 டிகிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ சுக்கிரனுக்கும் குருவுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ அந்தளவுக்கு, எந்த அளவுக்கு டிகிரி நெருக்கமாக இருக்கோ அந்தளவுக்கு அது பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஜாதகத்தில் பாருங்கள், சனி லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்குது. அதே மாதிரி செவ்வாயும் லக்னத்தை பார்க்குது. அதுவே ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. ஆனால் குரு ஆட்சி பெற்று லக்னத்தை பார்க்குது 5ஆம் பார்வையில். அது ஒன்று மட்டும்தான் ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. இன்னொன்று, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும்போதுமே இவனுக்கு 10 வருஷமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, 5ஆம் வீடு பாருங்கள், 5ஆம் வீடை செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் பார்க்குறாரு 5ஆம் வீட்டை. அதே மாதிரி 5ஆம் வீட்டினுடைய அதிபர் சூரியன் கேது கூட சேர்ந்துருக்காங்க. சூரியன் 221 டிகிரியில் இருக்காங்க, கேது வந்து 213 டிகிரியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 டிகிரி டிஸ்டன்ஸில் சூரியன் கேது சேர்ந்து இருக்காங்க. அதுவும் இல்லாமல் 8ல் மறைஞ்சிட்டார். 5ஆம் அதிபதி போய் 8ல் மறைஞ்சு கேது கூட சேர்ந்துருக்கிறது. இதுவும் ஒரு பாவத்துவமான அமைப்பு. அது வந்து குழந்தை பாக்கியத்தை தடைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் குருவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது குழந்தை பாக்கியமோ அல்லது தாம்பசியமோ தடைப்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய குரு இங்கே ஆட்சி பெற்றிருந்தாலுமே சுக்கிரன் கூட இருந்தது ஒரு தவறு. அதே மாதிரி சனியோட பார்வை, உச்ச சனியோட பார்வை வாங்குறதும் ஒரு தவறு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருந்ததுனால தான் இவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கு. திருமணத்தை கொடுத்தாலுமே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்து இப்போது கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஜாதகங்க. அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போது இந்த பெண்மணியோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, இவர் தனுசு லக்னம், லக்னத்துலேயே செவ்வாயும் சனியும் ஒன்றா இருக்குது, 2ல் சுக்கிரன் ராகு இருக்குது, 3ல் சூரியன் புதன் இருக்குது, 5ல் சந்திரன், 7ல் குரு இருக்குது இந்த ஜாதகம். சரி, இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 8ல் கேது இருக்கும், கேது 8ல் இருக்கும். சரி, இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இவங்களோட ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்திலிருந்து செவ்வாய் சனி 2மே இருக்குது.
இந்த ரெண்டு செவ்வாயும் சனியும் பார்த்திங்கன்னா இவங்களோட ஜாதகத்தில் 2 பேருமே 268வது டிகிரியில், அதாவது ஒரே டிகிரியில் 2 பேரும் இருக்காங்க. செவ்வாயும் சனியும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அந்த பாவம் கெட்டுரும், அதாவது லக்னம் கெட்டுருச்சு. அதே மாதிரி எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடத்த சர்வநாசம் செய்யும். செவ்வாயும் சனி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தன்னோட 7ஆம் பார்வையால் லக்னத்துக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம், அதாவது கணவரை குறிக்கிற ஸ்தானத்தை பார்க்குறாங்க. செவ்வாய் சனி 2 பேரும் ஒரே டிகிரியில் இருக்கிறது, ஒரே உரையில் 2 கத்தி வச்ச மாதிரி. அதை கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் சனி ஒன்றா இருக்கிறதுனால, லக்னத்திலே செவ்வாய் சனி ஒன்றா இருக்கிறதுனால அதிகமாக கோவப்படக்கூடியது, சண்டை வரக்கூடிய அமைப்புகள்லாம் செவ்வாய் சனி லக்னத்தில் இருந்தால் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கும் பார்த்திங்கன்னா ஆணோட ஜாதத்துலேயும் சனி லக்னத்தை பார்க்குது, உச்ச சனி. அதே மாதிரி செவ்வாயும் உச்ச செவ்வாயாகி லக்னத்தை பார்க்குது. இது அதிகமான கோபம், அடிக்கடி சண்டை வருது, எதுக்கு எடுத்தாலும் நெரிச்சலாகிறது, கோவப்படுற மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். ஆனால் 2 பேரோட லக்னத்தையும் பார்த்திங்கன்னா லக்னத்தை குரு பார்க்கும். இவங்க ஆணோட ஜாதகத்தில் லக்னத்தில் 5ஆம் பார்வையை லக்னத்தை 5ஆம் பார்வையில் குரு பார்ப்பார். அதே மாதிரி இவருக்கு இந்த பெண்மணிக்கு 7 இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 7ஆம் பார்வையில் லக்னத்தை பார்த்துட்டார். இப்போது இங்கே இவங்க இந்த பெண்மணிக்கு செவ்வாய் சனி லக்னத்தில் இருந்தது ஒரு மைனஸ் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டாங்க. குரு அங்கே லக்னத்தை பார்த்தாலுமே அந்த இடத்துல குரு இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதா அப்படின்ற அமைப்பில் திருமணத்தை கொடுத்துருச்சு. ஆனால் செவ்வாய் சனியும் 2 பேரும் ரொம்ப மோசமான பாதிப்படையக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால 7ஆம் இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் அதிபரான புதனும் 3ஆம் வீட்டில் இருந்து சனியோட 3ஆம் பார்வை வாங்கியிருக்காரு. சனியோட 3ஆம் பார்வையில் புதன் இருக்குது. இது ஒரு மைனஸ். 7ஆம் அதிபரை புதனை சனி பார்க்குது, அது செவ்வாய் கூட சேர்ந்த சனி. இன்னொரு விஷயம் இதில் பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டின் அதிபர் புதன் சனி பார்வை வாங்கியிருக்குது ஒன்று. 7ஆம் இடம் கெட்டாச்சு, 7ஆம் அதிபரும் கெட்டாச்சு. அதேமாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடம் ஆன இந்த மகர வீடு, இந்த வீட்டில் ராகு இருக்குது, சுக்கிரன் இருக்கிறது. அங்கே ஒரு நல்ல அமைப்பு தான், ராகுவோட சேர்ந்து இருக்குது. ஆனால் சுக்கிரன் அங்கே 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால திருமணத்தை கொடுத்துருச்சு. ஆனால் ராகு அங்கே இருக்கிறதுனால அந்த திருமணத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபரான சனியும் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால அதுவும் குடும்பஸ்தானாதிபதியும் பாதிக்கும். குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாலுமே ராகு இருந்தது ஒரு மைனஸ்ஸு. அதே மாதிரி 2ஆம் அதிபர் குடும்பஸ்தானாதிபதி சனி செவ்வாய் கூட சேர்ந்து லக்னத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்தை பார்க்குறதும் கலஸ்திரஸ்தானாதிபதியான புதனை பார்க்குறதும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்ததுனால இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த 10 வருஷமாக 2016 கல்யாணம் ஆகி இப்போ 2026 வரைக்கும் இவங்க பயங்கர பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்ததுனால தான் இவங்க இப்போ கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணியிருக்காங்க டைவர்ஸ்க்கு. இதில் ஆண் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலான்னு பார்க்குறாங்க. தவிர்க்கலான்னு பார்த்தாலுமே இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. பெண் வில்லிங்காக இருக்காங்க கொடுக்குறக்கு, டைவர்ஸ் கொடுக்குறக்கு விருப்பப்படுறாங்க. ஆனால் ஆண் கொடுக்குறக்கு விருப்பப்படலை. ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நான் இவங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு சந்திர தசையில் சனி பற்றி நடந்துகிட்ருக்குது. இவங்களுக்கு ஆணுக்கு குரு தசையில் புதன் பற்றி நடந்துகிட்ருக்குது. இவங்க டைவர்ஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது அவங்க கன்சல்ட்டிங் வந்தபோது நான் சொல்லியிருந்தேன், ஆகுமா ஆகாது அப்படிங்கிறது. இதே மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெட்டு போனாலே 2 7ஆம் அதிபர்கள் சனி செவ்வாய் பார்வை இருந்தாலோ, 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலோ, இந்த இடம் பயங்கரமாக கடுமையான பாவத்துவமான அமைப்பில் இருக்கும்போது சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அந்த இடத்த சுபகிரகங்கள் ஏதாவது தொடர்பாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி ஒற்றுமையாக போயிடுவாங்க. அதுவே 2 7 ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக திருமண முறிவு, விவாகரத்து, அந்த மாதிரி சண்டை சச்சரவுகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுனால இப்போ இவங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.